நகருக்கு செல்லும் பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி காரணமாக இன்றும் நாளையும் 55 மின்சார ரயில்கள் ரத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கடுமையான நெரிசல்களுக்கு உட்பட்டு அதன் மத்தியில் தான் பயணித்து வருகின்றார்கள். பல்லாவரம் முதல் கூடுவாஞ்சேரி வரையிலான ரயில்களின் வழித்தடங்கள் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் தாம்பரம் முதல் பல்லாவரம் மற்றும் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வழித்தடங்களில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சென்னையில் இருந்து புறநகர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் என அனைவரும் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து வெவ்வேறு பேருந்துகளில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிகப்படியான பொதுமக்களின் கூட்டம் காணப்படுகிறது. போதுமான பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து பயணம் செய்து வருகின்றனர். சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்த நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் போதுமான போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இந்த கூட்ட நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீண்ட நேரமாக குழந்தைகளுடன் காத்திருந்து இந்த பேருந்தில் பயணிக்கும் நிலையானது தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இரும்புலியூரிலிருந்து தாம்பரமிலிருந்து பல்லாவரம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அதிகப்படியான பேருந்துகள் அணிவகுத்து மெதுவான வேகத்திலேயே கடந்து சென்று வருகிறது. மேலும் போதுமான போக்குவரத்து காவல்துறையினரும் பணியில் இல்லாத காரணத்தினால் இந்த போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக காணப்படுகிறது. இன்று மதியம் வரை இந்த ரயில்கள் ரத்து அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நாளையும் இதுபோன்ற ரயில் ரத்து இருக்கும் என்ற காரணத்தினால் போதுமான பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், போக்குவரத்து பணியாளர்களும் அதிகமாக நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தன்.